கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, 51வது ஆண்டு அற்புத மாதாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை என்ற முறையில் சக குருக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அற்புத மாதாவினுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய தலைப்பாக நாம் தியானிக்க இருப்பது தேவமாதா தூயாவியால் நிரம்பி வாழ்ந்தது போல நாமும் வாழ அழைப்பு. அன்னை மாரியா தேவமாதா தூயாவியாரால் நிரம்பி வாழ்ந்தது போல நாமும் தூயாவியால் நிரம்பி வாழ அழைப்பு. பிரியமானவர்களே, நமது சிந்தனை, மனது, உடல் முழுவதும் தூயாவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர, பலருக்கு திருப்பலியில் பிரசன்ஸ் இருக்கும், பலருக்கு பல காரியங்களை குறித்த ஒரு சில வருத்தங்கள், ஒரு சில பாரங்கள் இருக்கும். அதெல்லாம் வெளியில் போனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை நமது மனதிற்குள்ளே போகும். எனவே தெரிந்த எளிமையான பாடல் தான். கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி எங்கள் மேலே வாங்க ஆண்டவர் என்று சொல்லு. ஏன்னா இயேசு சாமியின் மேலே தூயாவியார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பணி வாழ்வு விருட்சமானது. தேவ மாதாவின் மேலே தூய ஆவியார் நிழலிட்டதுக்கு அப்புறம்தான் அவருடைய நமக்கான மீட்புக்கான ஆசீர்வாதங்கள் நிறைவுக்கு வருது. தூய ஆவியாரால் அப்போஸ்தலர்கள் நிரப்பப்பட்ட பின்புதான் திருச்சபை உருவாகிறது. நீங்களும் நானும் தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு வாழுகிற போது தான் புதிய ஆரம்பம், புதிய ஆசீர்வாதங்கள். அந்த கிருபையினால் நிரப்பப்பட அப்படியே கண்கள் மூடி பாடல் குழுவோடு சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அப்படியே கண்முடி கரங்கள் தட்டி பாடுவோமா? கண்முடி கரங்கள் தட்டி பாடுமே. ஆவியானவரை எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி வானம் திறந்து வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஒவ்வொருவரும் தொடுங்கப்பா. உங்களுடைய ரத்தத்திலே பாடுகளுடைய புண்ணியத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை அப்பா உங்களுடைய நிறைவு கடந்ததற்காக நன்றி. பாய பாய அவர்களை நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. அப்படியே நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அப்படியே கண்ணு மூடி ஜெபிப்போமா? கண்ணு மூடி ஜெபிப்போமா? நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அசைவாடுகிறவரே, தேவமாதாவின் மீது அசைவாடினவரே, யோர்தான் நதிக்கரையில் இயேசு சுவாமி மீது அசைவாடினவரே, பெந்தகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் மீது அசைவாடினவரே, அடியங்கள் எங்கள் மேலே எங்கள் ஒவ்வொருவர்களும் அசைவாடுவதற்காக நன்றி சொல்லுமா? அசைவாடுவதற்காக நன்றி அப்பா, நன்றி. என் ஆவியை உங்களுக்குள்ளே புகுத்துவேன் என்று சொன்னீரே. உங்களுடைய கட்டளைகளை ஆண்டவரே கீழ்ப்படியும்படியான மனநிலையை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வாக்குறுதிகள் ஆண்டவரே நடந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி. இறுதி நாளிலே மாந்தர் அனைவர் மேலும்
தூய ஆவியாரை பொழிவேன், பிள்ளைகளின் பிள்ளைகள் இறைவாக்கு உரைக்கும் என்று சொன்னீரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் இன்றைய நாளில் நிறைவேறுவதற்காய் நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்வீராக, எங்கள் இதயங்களை ஆட்கொள்வீராக, எங்கள் உடலை ஆட்கொள்வீராக, எங்கள் உணர்வுகள் எண்ணங்களை ஆட்கொள்வீராக. எங்கள் வாழ்க்கையில் முழுவதையும், செயல்களையும், தொழிலையும், குடும்பம் முழுவதையும், போக்கை வரத்தையும், எங்கள் பங்கு முழுவதும் நீர் ஆட்கொள்வீராக. நீர் ஆட்சி செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக, நீர் விடுதலை தருவீராக. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் பெயரால் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசு எனக்கு நீங்கள் ஊனியலுக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் சொல்லுவார். அதனால் ஊனியலுக்கு ஏற்ப வாழ்வது இந்த சதை சொல்கிற பிரகாரம் செய்கிறது. இந்த சதை சொல்கிற பிரகாரம், இந்த புத்தி சொல்கிற பிரகாரம் செய்கிறது. அசிசியார் சொல்லுவார், நானும் இந்த கழுதையும் தேவ சித்தத்தை செய்ய உடன்பட்டு இருக்கிறோம்னு சொல்லுவார். அடிக்கடி என்ன சொல்லுவார் அப்படி அசிசியார்? நானும் இந்த கழுதையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லுவார். நான் என்பது இந்த ஆத்மா. இந்த ஆத்மா நானும். என் கழுதனை என்னது? இந்த உடம்பு தான் கழுதை. இது சரியான சோம்பேறித்தனத்துக்கு விரும்பும், பார்க்குறதெல்லாம் விரும்பும், என்ன கண்டதை வாயில் போடணும் விரும்பும், கண்ட இடம் சுத்துறன்னு விரும்பும். இந்த கழுதை அதான். அப்போது பிரியமானவர்களே, யோவான் சொல்லுவார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாத்துலேயும் நல்லா இருன்னு சொல்லுவார். இந்த ஊனியுள்ள பிரகாரம் நாம் விட்டோம் என்று சொன்னால், இந்த கழுதை போகிற போக்கில் விட்டுட்டோன்னா காட்டாறு வெள்ளம் போல போகும். அதனால் ஒருவருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தூய் ஆவியால் நாம் இயக்கப்பட்டு, அதுக்கு அடுத்த வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா, தூய் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடவுளுடைய மக்களாக இருக்கிற போது கடவுளை கண்ணுக்கு புலப்படாத தெய்வத்தை அப்பா அம்மான்னு சொல்லி செபிக்கிற அந்த பாக்கியத்தை, உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தும். இது யாரு? அது இயேசு சாமி விலை கொடுத்து தனது இரத்தத்தில் வாங்கி கொடுத்த இந்த ஆசீர்வாதம். அப்பா என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிற மகா கிருபை. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, அப்போ தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு தேவ கிருபையினாலே வாழ்கிற போது நடக்கிற காரியம் என்ன? அச்சத்துக்குரிய மனநிலை இருக்காது. பயம், தெய்வ பயம் இருக்கணும். அது ஓகே, அது நல்லது. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வது நல்லது. பெற்றோர்களை அன்பு செய்யணும், பிள்ளைகளை அன்பு செய்யணும், பெற்றோரை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், அவங்கவுங்களுக்குரிய கனத்தை, அவங்கவுங்களுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் பயம் யார் மேலே மட்டும் இருக்கணும்? ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். அப்போ அந்த தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு நம்மை உட்படுத்தி வாழுகிற போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அந்த பயத்தின் ஆவியை சொல்கிறார்ல, மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுது? நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி அந்த தூய ஆவியால் நாம் இயக்கப்படுகிற போது ஆண்டவரை எப்பவும், அதான் ப்ரிஃபேஸில் பாடுறப்ப கூட சொல்லுவோம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். என்னாலும் எவ்விடத்திலும் எவ்வேளையிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எது நம்மளை தகுதியாக்குது? அவருடைய பிள்ளைகளாக வாழ தேவன் கொடுத்த அந்த கிருபை தான். நம்ம கடமை எது? அவரை புகழ்வது, அவரை ஆராதிப்பது, துதிப்பது. மீட்புக்கான செயல் எது? இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிற போது, பிள்ளைகளுக்குரிய உரிமையை பெற்றுக்கொள்கிற போது விண்ணக ஆசிரையும் பெற்றுக்கொள்கிறோம், இந்த பூமிக்குரிய ஆசிரையும் பெற்றுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலுடைய அழகாக சொல்லுவார். எபேசியர் 1:3 வாசிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர் அனைத்தையும் கிறிஸ்து இயேசு வழியாக என் மீது பொழிந்ததற்காய் நன்றி. எதுக்காக இந்த ஆவியாரை பொழிறாரா? அடுத்த வசனத்தில் சொல்றார், நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றும் முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக முன்குறித்தார்.
கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்வோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரை பார்த்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. யா அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு பெரிது. தாயின் கருவறையில் உருவாக முன்பே நம்மை முன்குறித்த ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தோன்றும் முன்பே நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி நம்மை முன்குறித்த ஆண்டவர். அவ்வளோ பெரிய திட்டம். எந்த தகப்பன் தாயெல்லாம் இப்படிலாம் திட்டம் போட முடியாது. பேரன்பு பேரிறக்கூடிய ஆண்டவர் இந்த உலகை அவர் உருவாகுவதற்கு முன்பே நம்மளெல்லாம் அவருடைய சாயலில் படைச்சதுனால அந்த பூமியில் புனிதர்களாகவே வாழணும், தூயோராகவும். ரெண்டாவது, மாசற்றவராகவும். இறைவார்த்தை வாசித்து தேவ மாதாவை போல ஆமேன் ஆகட்டும் என்று சொல்லி இருள் அடைந்த சூழலிலும், கஷ்டமான சூழலிலும், புரிந்து கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத சூழலிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமேன் ஆகட்டும் என்று சொல்லுகிற போது, ஏன்னா மாதாவுடைய சூழல் அப்படித்தான் இருந்தது. ஆமேன் என்று அவர்கள் சொல்லுகிற போது அவர்கள் கல்லடிப்பட்டு கூட சாகலாம். திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண்ணானவள் கருத்தாங்கிறார் என்று சொன்னால் அது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறார். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லுகிற போது நம்ம பிள்ளைங்கிட்ட பல காரியங்களை சொல்லுகிறோம். சரிப்பா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னப்பா நம்ம பேர பிள்ளைங்க சரி தாத்தா சரியாயான்னு சொல்லிட்டா இல்லை, நம்ம சொல்றது எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க நம்ம வழியா ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கு. அந்த பிள்ளைங்க நம்ம வழியா ஆண்டவருடைய நம்பிக்கையை, எங்கள் அப்பா எனக்கு தேவையெல்லாம் செய்வார், எங்கள் அம்மா என் தேவைகளெல்லாம் செய்யணும் அந்த பிள்ளை அனுபவப்பட்டு. அப்போ கிறிஸ்துவில் பிரியமானவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஏன்னா நாம் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணகத்துக்குரியவர்கள். ஏன் அற்புதமாதவருடைய விழாவை கொண்டாடுகிறோம்? நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. யார் இந்த பூமிக்கு லைசன்ஸ் வாங்கி பெர்மனண்டால யார் வரல, யார் இந்த பூமியில் இருக்க முடியாது. இது ஒரு பஸ் ஏறி அடுத்த பஸ் எடுத்து போற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவில் பிரியமானவர்களை அப்ப விண்ணகத்துக்குரியவர்களாக இருக்கிறதுனால விண்ணகம் சார்ந்த அனைத்து கொடைகளையும் கிறிஸ்து வழியா ஆண்டவர் நமக்கு பொழிந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். அப்ப தூய ஆவியாரை பெற்று ஆமேன்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபையை கொடுக்குறாருப்பா. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிருபையை கொடுக்குறார். எதுக்கு? சகலத்தையும் சந்திப்பதற்கு சொல்றார். தூய ஆவியார் உம்மீது வருவார், உன்னுடைய வல்லமை உண்மையில் நிழலிடும், எனவே பிறக்கும் குழந்தை தூயதுன்னு சொல்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். பிரியமானவர்களே, ஒரு தூத்துக்குடி பக்கம் இருந்து நம்ம பிரேயருக்கு ஒரு குடும்பம் வரும். முதல்ல அவன் மனைவி வந்தாங்க. அந்த வீட்டுக்காரர் ரொம்ப கோபக்காரர். ஒரு அடி அடித்தோன்னா பொண்டாட்டி 10 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். அவங்களாம் போட்டுக்கு போகிறோம், கடலுக்கு போகிறோம். அதனால வாய் திறந்தாலும் அவளுக்கு சீக்கிரம் சொல்லாது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அம்மா பிரேயருக்கு வந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அப்புறம் ஒரு காலத்தில் இவனு நிம்மதி இல்லை மனசில். அதனால் தொடக்கத்தில் ஃப்ரண்ட்டில் ப்ரேயருக்கு வெளியில் இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ட்ரன்ஸில் வந்தான். அப்புறம் உள்ளே வந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். அவன் சொல்லுவாங்க, ஊரில் திருவிழாவுக்கு அருவாளை எடுத்தான்னா ஒரு வெட்டாமல் அருவாளை கொண்டாந்து வீட்டில் வைக்க மாட்டான். கையில் அருவாளை எடுத்துறான்னா எல்லாரும் தெருவில் கதை பூட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட கோபம் நிறைந்தவன் அவன். அப்போது நாங்கள் இறை வார்த்தை கொடுத்து விட்டு சவுர் நாங்கள் ஜெபித்தோம். யாரெல்லாம் அந்த சொல்லுவாங்களே, தாத்தனுக்கு இந்த கோபம் இருந்தால் அப்பனுக்கு அந்த கோபம் வரும், அப்பனுக்கு இந்த கோபம் இருந்தால் பிள்ளைக்கு கோபம் வரும், இந்த ஜீன்ஸ் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு வரும், பேத்திக்கு வரும்னு சொல்லுவாங்க. சகலத்தையும் இயேசு மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அப்போது ஒரு டெஸ்ட்டுக்காக ஜீன்ஸு தூய ஆவியால் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ நாம் அனைவரும் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபித்த போது அதில் இவனும் ஒருவனாக இருந்தான். தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, உங்கள் வல்லமை முன்பு நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பும், நீர் என்னை தொடும் என்று சொல்லி டோட்டலாக சரண்டர் பண்ணான். உண்மையில் நான் ரொம்ப ரொம்ப வியந்தேன். அவன் ஒப்பு கொடுக்க பிரியமான தூய் ஆவியார் அவனுக்குள்ளே அசைவாட அவனை நிரப்ப அவனுடைய அந்த அந்த மிருகத்தனமான அந்த புத்தி, அந்த ஊனியல்பு அவனை விட்டே போய்விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். படுமா? விடுதலை நாயகன், கரங்களை தட்டி, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அப்போ பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்ட பின்பு டோட்டலாகவே மாறி போனான். ஒய்ஃப் இப்பெல்லாம் திட்டுவா, பதிலே சொல்ல மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டான். எந்த அளவு அவன் படித்தது 5ஆம் கிளாஸ் தான். போட்டு ஒரு கட்டத்தில் நஷ்டமான போது பிரியமானவர்களை அப்போ ஆண்டவரோட ஆலோசனை கேட்டான். சரி, கம்பெனிக்கு போகலாம் என்று சொந்த மாமனாருடைய கம்பெனிக்கு போனான். இவன் ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால, தூய ஆவியார் இவனுக்குள்ளே இருந்தனால, இவன் கையிட்டு செய்த சகல காரியத்தையும் ஆண்டவர் யோசேப்பை எருசலேம் எகிப்திலே ஆசீர்வதித்தோல் இவனையும் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டை மையப்படுத்தும். மாமனம் சொந்த மாமா நல்லா வளர்ந்தார். அப்போது பையல்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டப்போ அதெல்லாம் முடியாதுன்னார். அப்போ இவனுடைய வளர்ச்சி, இவனுடைய டெக்னிக்கு, இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பார்த்த வேறு கம்பெனிக்காரன் மீட்டிங்ஸ் எல்லாம் இவன் தான் போவான். அப்போ அடுத்த ஃபேக்ட்ரிகளுக்குன்னு சொன்னால், உன்னை 1 லட்சத்துக்கு மேலே சம்பளத்துக்கு நான் வைக்கிறேன், எனக்கு வான்னு சொன்னான். அப்போ சொந்த மாமன் செய்யலை. ரைட்டு, நீங்கள் யாரையாவது வச்சு பாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய மாமனாருக்கு செஞ்சுட்டு அடுத்து அங்கே போனால் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கி லாக்டவுனில் 2 வீட்டை கட்டினான். கட்டின அடுத்த செகண்டில் காரை வாங்கினான். அது மட்டும் இல்லை பிரியமானவர்களை, தான் ஊரில் இருக்கிற பல பேரை அந்த கம்பெனியில் கொண்டு போய் சேர்த்தான். கரங்களை தட்டி ஆண்டை மையப்படுத்தும். தான் இருந்த பழைய கம்பெனியிலும் சரி, தான் இருந்த புதிய கம்பெனியிலும் சரி, பேர் அதிஸ்ராஜ் சொல்லுவான். அந்த 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் ஃபாதர், இந்த கழுதை அம்புடு தான், ஆனால் ஆவியானவர் அந்த அவருடைய கிருபை தேவ ஆசி அவர் என்னை நடத்துகிறது என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்மை வழி நடத்த ஒப்பு கொடுக்கிற போது நடக்கிற காரியம் என்ன? மனமாற்றம் நடக்கிறது. அங்கே ஒரு புதிய வாழ்க்கை தோன்றுகிறது. கரங்களை தட்டி, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. கரங்களை தட்டி, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஆமென். படும் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, குளோரி, வற்றாத ஜீவ நதியாக. சேர்ந்து கருந்தடி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஜீசஸ் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப ஃபாதர் ஃபர்ஸ்ட் நாள் பிரசன்ட் சொன்னார்ல, அந்த ஆணிவேர் தூய் ஆவியாரோடு நாம் இணைகிற போது இதுக்கு பெரிய பரிச்சல் எழுத வேண்டியது இல்லைங்க. ரொம்ப எஃபர்ட் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் போட்டு பயங்கரமான அப்படி முட்டிகாலே நிற்கணும், நடந்தே வேளாங்கண்ணிக்கு போகணும், அப்படிலாம் பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை. ஆமேன்னு சொன்னா போதும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவமாதாவை போல ஆமேன்னு சொன்னா போதும், அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆபிரகாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், ஆமேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவரை பெரிய நீதிமானா மாத்துறார். நம்மளை நீதிமானா மாத்துறது யாரு? நம்ம இல்லைங்க. நம்ம வேலை என்ன? ஆமேன்னு சொல்றதா நம்ம வேலை என்ன? வாசிக்கிறோம் 18வது தொடக்க நூல் 18 வாசிக்கிறோம். இன்றைக்கு வாசகத்துக்கு முதல் வாசகம்
18-19 ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தேவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தும். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும். இன்று அற்புத மாதாவுக்கு விழா எடுக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? நீதி நேர்மை வழி நின்று. எப்படி ஃபாதர் நீதிமானா மாறுறது? எப்படி ஃபாதர் நேர்மையான வழியில் போகிறது? உலகம் எப்படி இருக்க? உலகத்தை பார்க்காத, வசனத்தை பார். நம்ம யாரை பார்க்கணும்? நம் கண்களை ஆண்டவருடைய வார்த்தையில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். வார்த்தையில் ஃபிக்ஸ் பண்ணி ஆமேன்னு சொல்லி வாழுகிற போது தூயாவியாரை தருகிற ஆண்டவர் நம்மை அவர் நீதிமானா மாத்திரையா ஏற்கனவே பண்ணிட்டார். தன் சொந்த இரத்தத்திலே கல்வாரியிலே நம் அனைவரையும் நீதிமான்களாக மாற்றி விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. ஓசியாவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு அடிக்கடி பொய் சொல்கிற குணம் வருதா? அடிக்கடி எரிச்சல் அடைகிற குணம் வருதா? அடிக்கடி புத்தி மாறுற குணம் வருது? ஆண்டவரே கையை உயர்த்தி சொல்லு, எங்கன்னாலும் சொல்லுங்கள். ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் சாமி என்னை நீதிமான ஆக்கினதுக்காக நன்றி. உங்கள் ரத்தத்தினால் ஆண்டவரே என்னை நேர்மையாளனா மாற்றுறதுக்காக நன்றி. ஜஸ்ட் சிம்பிள் ஃபெய்த். சும்மா சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் என்ன பாவம் பண்ணார்? ஒரு பாவம் பண்ணலங்க. அவர் வாயிலேருந்து ஒரு பொய் கூட வந்ததில்லைன்னு சொல்லுது இறைவார். நமக்காக, பாவிகளாகி நமக்காக தெய்வ மாதாவினுடைய கருவறையிலே மனுவுரை எடுத்து நம் பாவங்களுக்காக, நம் மீறுதலுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக அவர் தன்னையே பலியாக்கினார். ஹல்லேலூயா. அந்த பலியிலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது, நம்புகிற போது, விசுவசிக்கிற போது நீதிமான அவர் மாற்றார். நீதி நேர்மை வழி நின்று இப்படி வாழ்ந்தோம்னா தலைமுறைக்கெல்லாம் ஆசீர்வாதம். நீதி நேர்மை வழி நின்று ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வழிமுறை கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாம் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், அதை நிறைவேற்றும். ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் அனுப்புகிற போது ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். குருத்துவத்தில் என்னை அபிஷேகம் செய்கிற போது, என்னை அழைத்த போது ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம பலத்தினால முடியாது, தேவனுடைய பலத்தினால் எல்லாம் கூடும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப தூய ஆவியார் ரொம்ப 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 அவசியம். கிறிஸ்தவ வாழ்வு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆரோக்கியமான விசுவாசமான சாட்சிய வாழ்வு நீங்களும் நானும் கனி கொடுக்கிற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியார் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஆமேன்னு சொல்லி காத்திருக்கணும். பாருங்க, இயேசு விண்ணேற்றம் அடைந்து போகிற போது லூக்கா நற்செய்தி கடைசியில் பார்க்குறோம். எப்பா, உன்னதத்தினுடைய வல்லமை நான் கொடுக்கும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டான்னு சொல்றார். அப்படி பெத்தானியாவில் அவர் எழுந்து விண்ணகத்துக்கு செல்லுகிற போது வாசிக்கிறோம், அவர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வானத்தூர் சொல்ற எப்படி போனாரோ அதே மாதிரி அவர் மீண்டும் 2ஆம் வருகையில் வருவார் என்று சொல்லிவிட்டு சொன்ன இவர் சந்தோஷமாக போகிறாங்க. எப்படிப்பா ஒரு ஆளை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கள பொண்டாட்டிய வசேத்தி விடுறோம், கவலை இல்லாமல் வர்றோம், ஏற்றி வரப்ப கண்ணு கலங்குது. ஆனால் இவங்களுக்கு கண்ணு கலங்கலை, மற்ற நேரமெல்லாம் கலங்கியிருக்கு, இப்போ கலங்கலையா? ஆண்டவர் துணையாளரை தந்துட்டு போறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். உங்களை நான் திக்கற்றவளா விட்டுவிட மாட்டேன், என் தூய ஆவியாரை உங்களுக்கு துணையாளராக தருவேன், அவர் நிறை உண்மை நோக்கி உங்களை வழிநடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். அவர் வழிநடத்துகிற போது பிரியமானவர்களே, மாசற்றவர்களாக நம்மை மாற்றி பரிந்துரையாளர்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆபிரகாம் தேவை, ஒவ்வொரு பங்குக்கும் ஆபிரகாம் தேவை, ஒவ்வொரு பங்குக்கும் ஆபிரகாமை போன்று இருக்கிற ஒரு தாய் தேவை, தேவ மாதாவை போன்று இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் தேவை. ஏன்பா? பரிந்துரைக்கணும். ஏன்னா ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்து போச்சு. இந்த சோதம் குமாரா ரொம்ப அநியாயம் பண்ணுது, ரொம்ப தீய வழியில் போகுது, அது நெருப்பை போட்டு எரிக்க போறேன்னு சொன்ன போது அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஒரு 50 நீதிமான் இருந்தா, ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு மகனோ மகளோ கணவனோ மனைவியோ உறவுகளோ அப்படி இருக்கலாம், ஏதோ ஒரு சூழலில் இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் ரத்தம் சிந்திருக்கீங்கப்பா, உங்கள் பாடனுடைய புண்ணியத்தில் இந்த மகனுக்கு மகளுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறக்க நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெற்றியை விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மன்றாடன், கோபம் வரக்கூடாது. என்னடா இப்படி பேசுகிறாங்களே தொடர்த்தில் அடுத்து எங்கே போகணும், என்ன போகணும், என்ன பண்ணுறது, பையன் அறியாமல் பண்ணிட்டான்,
மக அறியாமல் பண்ணிட்டான், வீட்டுக்காரர் அறியாமல் பண்ணிட்டார், வீட்டுக்காரமாக அறியாமல் பண்ணிச்சு. என்ன செய்யணும்? அவங்களுக்கு பரிந்துரை தான் பண்ணும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை கொடுக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அறியாதனால தான், உண்மை இறை வார்த்தை அறியாதனால தான் அவங்க பாவம் பண்ணுறான். அறிஞ்சிட்டு தான் பாவம் பண்ண மாட்டான். அப்போ அறியாதவங்களை என்ன பண்ணுறது? மன்னிச்சு தான் ஆகும், விட்டு கொடுத்து தான் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வந்துட்டு அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும். என்ன ஆபிரகாம் ஜெபிக்கிற, ஆண்டவரே அவங்க ஒரு 50 பேர் இருந்தா எப்படி ஜெபிக்கிறான்? தூசிக்கும் புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமான நான் என் தலைவரிடம் பேச துணிந்து விட்டேன்னு சொல்கிறார். எப்படி தாழ்த்துறா இருப்பார்? அவள் தூயாவியாரை பெற்றவங்க நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்? தாழ்த்தி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தாழ்த்தி ஜெபித்தோம் என்று சொன்னால் ஒரு பதில் உண்டு. அப்போ ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே வர்றாருங்க. என்ன பதில் கொடுத்துட்டே வர்றார். கடைசியில் அங்கே 10 பேர் கூட இல்லைன்ற போது தான் வாயடித்து போய்விட்டார். கிறிஸ்துவில் இயேசு எனக்கு பிரியமானவர்களை, வீட்டில் இருக்க ஒவ்வொருவருமே ஆபிரகாமாக மாறணும். வீட்டில் இருக்க ஒவ்வொருவருமே மாதா மாதிரி சூசேப்பர் மாதிரி மாறணும். வீட்டில் இருக்க ஒவ்வொருவருமே குட்டி இயேசுவா, நசரேத்து இயேசுவா, ஒவ்வொருத்தருமே மாறணும். தூயாவியால் நிரப்பப்பட்டு நம்ம மாறணும். மாறித்தான் ஆகணும். நோ தர்கோ. ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் தூயாவியாரை சுமந்துதான் ஆகும். காத்திருந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் நிரப்புவார். பேதுரு பாருங்க, தூயாவியாரை பெற்றுக்கொள்ளும் 3 முறை மறுதளிச்சார். ஏன்னா அப்போஸ்தலன் ஓடியே போயிட்டான். ஆனால் அந்த தூயாவியாரை பெற்றுக்கொண்ட பின்பு வல்லமையோடு தைரியத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். 3000 மக்கள் மனமாறுகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். நீங்கள் நாம் மனம் மாறி உங்கள் கணவருக்கு மனைவிக்கு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, புத்திமதி சொன்னீங்கன்னா, வசனத்தில் கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. முதல்ல சாட்சிய வாழ தான் பார்ப்பான். நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கேற்ற செயல் இருக்கா? நீ பைபிள் படிக்கிற, பைபிள் படிக்கிறதுக்கேற்ற செயல் உன் வாழ்க்கையில் இருக்கா? அதான் பிள்ளைங்க பார்ப்பான். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருடைய மாதா தூயாவியால் நிரப்பப்பட்டு அவருடைய ஜெபமும் வாழ்வும் ஒன்றாகவே போனது. இயேசுசாமியுடைய ஜெபமும் ஜெப வாழ் ஒன்றாகவே இருந்தது. அப்போஸ்தலருடைய ஜெபமும் வாழ்க்கை முறையும் அப்படியே சாட்சி வாழ்வாகவே இருந்தது. அப்படியே கண்கள் மூடி ஒப்பு கொடுப்போமா ப்ளீஸ்? அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன், நிமிர்ந்து உட்காருங்க. ஆண்டவரே, இந்த தூயாவியால் நிரப்பப்பட முடியாதபடி அப்பா எனக்குள்ள இருக்கிற பாரம், வருத்தம், ஆண்டவரே கவலைகள், அறியாமைகள், உங்கள் வார்த்தையை படிக்காமல் இருக்கிறது, உங்கள் காலடியில் அமர்ந்து ஜெபிக்காமல் இருக்கிறது, உங்கள் அன்புலேருந்து என்னை பிரிக்கிறது, உங்கள் இரக்கத்திலேருந்து என்னை பிரிக்கிறது, உங்கள் ஆசீர்வாதத்திலேருந்து என்னை பிரிக்கிறது, நான் உயர முடியாமல் என்னை பிரிக்கிறது, நான் வளர்ச்சி அடைய முடியாமல் என்னை பிரிக்கிறது, எல்லாத்துக்கும் உங்கள் காலில் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் ரத்தம் சிந்திட்டீங்கன்னு சொல்லுங்கள். என்னுடைய அக்கிரமங்களுக்கு, என் பாவங்களுக்கு, என் குற்றங்களுக்கு, என் மீறுதலுக்கு, என் தவறுக்கு அப்பா நீங்கள் பரிகாரம் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. உங்கள் மேலன் பேரன்புக்காய் நன்றின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்ணுமுடி சொல்லுங்கய்யா, கண்ணுமுடி சொல்லுங்கள். உங்கள் பேரன்பிற்காய் நன்றி. எல்லாம் கண்ணு முடுங்கய்யா, கண்ணு முடுங்க ப்ளீஸ். கண்ணுமுடி சொல்லுங்கள். உங்கள் பேரன்பிற்காய் நன்றி, பேரிரக்கத்திற்காய் நன்றி அப்பா, மகா கிருபைக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் தடைகள்லாம் போடுங்க. எல்லா பாரம், எல்லா வருத்தம், ஜெபிக்க முடியலை, இறைவார்த்தை வாசிக்க முடியலை, எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பிசாசு தொல்லைகள், கெட்ட கனவுகள், நோய்கள், வறுமை, தரித்திரியம், குடிவரி, எதுவானாலும் இருக்கலாம். கெட்ட பழக்கங்கள், கெட்ட நடத்தைகள், கெட்ட பார்வைகள், கெட்ட உணர்வுகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடு, ஆண்டை போடுங்க. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போகிற எல்லாரும் என்கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த இளைப்பாறுதல் கொடுக்குறக்கா நன்றின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். சொல்லுங்கய்யா, கண்ணை மூடி சொல்லுங்கள் ப்ளீஸ். நன்றி இயேசுன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு எங்கே விடுதலை வேணுமோ, எங்கே ஆசீர்வாதம் வேணுமோ, எங்கே விடுதலை குறைவாக இருக்குது எல்லாத்தையும் அப்படியே ஒப்பு கொடுங்க. நன்றி மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்ணுமுடி நன்றி சொல்லுங்கப்பா, நன்றி சொல்லுங்கள். கண்ணுமுடி நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய தடைகள், பிரச்சனை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, நன்றி மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி மெய்யா, எங்கள் பிணிகளை ஏற்றுக்கொண்டீரே, நன்றி அப்பா. எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திரே, நன்றி அப்பா. எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் அனைத்திற்கும் ஆண்டவரே பரிகாரம் சிலுவையிலே செய்தீரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. உங்கள் ரத்தத்தை நாங்கள் விடுதலை ஆனோம் ஆண்டவரே அப்பா, உங்கள் காயத்தில் நாங்கள் சுகமானோம் அப்பா, நன்றி. உங்க பாடுகளால் நாங்கள் பரிசுத்தமான ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. வாய்த்தரம் சொல்லுங்க ப்ளீஸ். நன்றின்னு சொல்லுங்க. நம்மால இல்ல, அவரால் எல்லாம் நடக்கும். வாய்த்தரம் சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி சொல்லுங்க. வாய்த்தரம் நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, உங்களால உங்க வல்லமையில நடக்கிற நன்றி சொல்லுங்க. இயேசு நாமத்தில் உடைக்கிறேன், இயேசு ரத்தத்தில் உடைக்கிறேன், இயேசுவின் பாடல்களை புதைக்கிறேன், உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை அப்பாவும் பிள்ளைகளை பாடாய் படுத்துகிற ஆண்டவரே, நீ விரும்பாத எண்ணங்கள், விரும்பாத பேச்சுக்கள், விரும்பாத வழிமுறைகள் உம்முடைய ரத்தத்திலே துண்டிக்கிறேன், உம்முடைய நாமத்திலே துண்டிக்கிறேன் அப்பா. இந்த உடல் நீர் தங்குகிற ஆலயம், இயேசு சாமி, தூய ஆவியாரே நீங்க தங்குகிற ஆலயம்
ஆண்டவரே எல்லா உமக்கு பிரியமுள்ள எல்லா தொடர்களை துண்டிக்கிறேன். பிதா நடாத எல்லா நாட்சுகளையும் இயேசுவின் நாமத்திலே புட்டுங்கி போடுகிறேன். இயேசுவின் பாடுகளை புதைத்து போடுகிறேன். வெளியேறு, வெளியேறு. ஆண்டவரிடமிருந்து வராத எண்ணங்கள், ஆண்டவரிடமிருந்து வராத பேச்சுக்கள், ஆண்டவரிடமிருந்து வராத வழிமுறை வெளியேறு. இந்த உடல்கள் இயேசுவுக்கு சொந்தம், இந்த உடல்கள் தூய ஆவியாருக்கு சொந்தம். ஃபயர், ஹெவன்லி ஃபயர். ஐ பிரேக் எவ்ரி பாண்டேஜஸ். எல்லா கட்டுக்களை உடைக்கிறேன். இயேசு ரத்தத்திலே உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். இயேசுவின் பாடுகளை உதைக்கிறேன். வெளியேறு, வெளியேறு. in Jesus name, in Jesus name, the precious blood of Jesus, I break every bondages. எல்லா கட்டுக்களை உடைக்கிறேன். எல்லா தடைகளை உடைக்கிறேன். எல்லா மீறுதலை உடைக்கிறேன். இறைவார்த்தை எதிர்த்து நிற்கிற, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, கோஆபரேட் பண்ணாத, மாதாவுடைய கனிகளுக்கு கோஆபரேட் பண்ணாத எல்லாவற்றையும் துண்டிக்கிறேன். இயேசு நாமத்தில் துண்டிக்கிறேன். வெளியேறு, வெளியேறு. in Jesus name, in Jesus name, in Jesus name, I break every bondages out in Jesus name. Heavenly fire, heavenly fire in Jesus name. Heavenly fire in Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறனாலே, விரும்புகிற ஆண்டவரே, எல்லாமுடைய இரக்கத்தினாலே, எல்லாமுடைய கிருபையினாலே, அப்பா நீ சிந்தின இரத்தத்தினாலே, பாடுவருடைய புண்ணியத்தினாலே, தூய ஆவியாரே உம்முடைய மன்றாட்டினாலே, பிதாவே உம்முடைய இரக்கத்தினாலே, இயேசுவே உம்முடைய வேண்டுதலினாலே, மாதாமாவே உம்முடைய வல்லமைக்க பரிந்துரையாலே பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காய் நன்றியப்பா. நன்றி தேவ மாதாவே. உங்களைப் போல நாங்களும் இறுதி மூச்சுவரை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி இந்த உலகில் வாழ மட்டும் ஆசீராய் நாங்கள் வாழ்ந்து கண்களை மூடுகிற போது பரலோகம் வந்து சேர எங்கள் அனைவருக்கும் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தேவமாதாவின் பரிந்துரைகளை ஜெபித்து பெற்றுக்கொண்டோம் எங்கள் நல்ல தந்தையே. உற்சாம கரங்களை தட்டி ஆண்டை மைப்படுத்துவோம். உற்சாம